இப்போதைக்கு நம்ம எல்லாரும் இன்வெஸ்டட் ஆகிருக்க விஷயம் என்னென்னா இந்த மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட இஷ்யூ தான். மணிமேகலை வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டாங்க, சில விஷயங்கள் சொல்லிட்டு ப்ரொடக்ஷனும் பிரியங்காவை மீன் பண்ணி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பிரியங்கா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல, ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியாலாம் வந்துட்டாங்க. குரேஷி வீடியோ போட்டிருக்காரு, நேற்று சுனிதா வந்து லைஃப் போனாங்க, ஒரு 5 to 10 minutes போனாங்க, இந்த மாதிரி பிரியங்கா ரொம்ப நல்லவங்க இப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பூஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. டிஜே பிளாக்லேருந்து பாவனி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஸ்டோரிஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனாலும் வந்து என்னை வந்து எது ரொம்ப இந்த வீடியோ ஆக்சுவலி செய்ய தூண்டிட்டுச்சுன்னா, இந்த வீடியோஸ் கீழெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தா ஆப்வியஸ்லி மணியை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பிரியங்கா சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யாருமே அங்கே இல்லை. மணி சொல்கிறது வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு தான் வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கீழே வந்து சொல்கிறாங்க, மணி வந்து பிரியங்காவை பார்த்து மணி இஸ் ஆக்சுவலி ஜெலஸ் ஆஃப் பிரியங்கா, அதனால தான் எல்லாம் செய்யறா, மணி வந்து பொறாம பிடிச்சவ இப்படின்னு. ஏன்டா உங்களுக்கு மணியை யாருன்னு முதல் தெரியுமா? உங்களுக்கு வந்து குக்கு வீட்டு கோமாளி பார்த்து தான் மணிமேகலையெல்லாம் தெரியும். ஆனால் மணிமேகலை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 15 வருஷமா இருக்காங்க. நம்ம இந்த சன் மியூசிக்லாம் பார்க்கும்போது அவங்க இருந்தாங்க, ஓகேயா? அண்ட் வந்து there's no reason மணி வந்து பிரியங்கா பார்த்து ஜெலஸ் ஆகுறதுக்கு, ஓகேவா? நீங்களே பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து மணியோட வந்து 2.4 மில்லியன் இருக்கு, பிரியங்கா வந்து 1.55 சம்திங் இருக்கும். அண்ட் ஈவன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கூட மணிக்கு வந்து 3.6 மில்லியன் இருக்கும், பிரியங்காக்கு 3.4 மில்லியன் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சும்மா சொல்லுவீங்க, இது வந்து எது ப்ரூஃப் பண்ணாது அப்படின்னு, ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன், மணி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து 2010 இருக்காங்க. ஷீஸ் ஆல்சோ சும்மா சாதாரணமான வரல, ஷி ஹேஸ் an MBA HR இன் ஃபைனான்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் தெரியாமல் நீங்கள் வந்து குக்கு கோமாளி மட்டும் பார்த்துட்டு இருக்கிற நிலையா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து இந்த சன் டிவியில், சன் நியூஸில், சன் மியூசிக், KTV இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நிறையா ஸ்பெஷல் ஷோஸ்லாம், ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லாம் வந்து இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, மூவி ப்ரொமோஷன்ஸ்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக சுயமான ரொம்ப அழகான தமிழ் பேசுகிற ஒரு ஹோஸ்ட்னு சொல்லலாம் இவங்க. ஏன்னா பட்டிமன்றத்துலலாம் போயிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட் ஷோஸ்லாம் வந்து அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து பிரபலமான ஒரு ஹோஸ்ட் இவங்க, ஓகேவா? 2017 ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த சென்னை மோஸ்ட் டிசைரபிள் உமன் ஆன் டெலிவிஷன் வரும்போது இவங்க வந்து 15 பொசிஷனில் இருந்தாங்க. 2018 இருந்தாங்க. நீங்கள் கேட்பீங்க 15 தானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. 15 இருந்தாலும் கூட பட் ஸ்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த இதில் இருந்தாங்க, அந்த லிஸ்ட்லேயே. அண்ட் வந்து அவங்களும் பெஸ்ட் ஆங்கராக வாங்கியிருக்காங்க, ஃபியூ டைம்ஸ் ஆக்சுவலி வாங்கியிருக்காங்க. இது சன் டிவியில் வந்து அப்போ இருக்கிற கவர்னர், அங்கே ஊரில் இருக்கிற கவர்னர் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அண்ட் கலாட்டா இதுவும் நான் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. கலாட்டா நட்சத்திரா அவார்ட்ஸில் அந்த டைம் வந்து போட் பயிற்சி, போட் இன்வால்வ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களே வந்து ஒரு இது போட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நான் போட்டி பட விரும்பல. அப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க, நான் போட்டி பட விரும்பல, ஓகேவா, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகினவங்க. அண்ட் ஈவன் குக்கு கோமாளி மூலியமாக வந்து ஃபேவரட் காமெடியனில் கூட இருந்தாங்க நான் ஃபிக்ஷனில். அண்ட் ஷி வாஸ் ஆக்சுவலி த ஒன்லி ஃபீமேல் அப்போ அந்த விஜய் டிவி அவார்ட்ஸில். ஷி டிடன்ட் வின் ஆஃப் கோர்ஸ், பட் ஷி வாஸ் தேர், ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரியும் சில பேர் வந்து பிரியங்கா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, சில பேர் மணி சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மணி வந்து ஜெலஸாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இன் எனி வே எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலும் ஷீஸ் ஆக்சுவலி சுப்பீரியர் டு பிரியங்கா. ஆப்வியஸ்லி பிரியங்காவோட ஹோஸ்ட் பண்ணுற விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி மணி ஹோஸ்ட் பண்ணுற விதம் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு வந்து வீடியோ ஹோஸ்ட் பண்ணுற விதம் இல்லை பாவனா என் பாவனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து சில டேட்டாவெல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதனால வந்து அவங்க வந்து ஃபேமஸ் கிடையாது, ஆக்சுவலி குக்கு வீட்டு கோமாளியாக வந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து தயவுசெய்து காமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பிரியங்கா நீங்கள் வந்து நம்மள வந்து அவுட் சைடர்ஸ், ஓகேயா? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து ஒருத்தவங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரியங்கா வந்து இந்த சில யூடியூபர்ஸ்லாம் வந்து இப்படி அப்படின்னு ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு வந்து தப்பு செஞ்சிட்டா, இல்லை வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னா அவளோட டிக்னிட்டி, அவளோட வந்து ஏன்னா அவளை ஸ்லட் ஷேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி இல்லை அவள் இந்த மாதிரி பொம்பளை அப்படின்னு ஏன் அவளை பண்ணுறீங்க? ஏன் எனக்கு புரியல, ஓகேவா? நம்மளாம் வெளியே இருந்து பார்க்குறோமா, நம்மளுக்கு அங்கே என்ன நினச்சின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது, ஓகேவா? மணி தப்பு பண்ணாங்களா, பிரியங்கா தப்பு பண்ணாங்களா, அதை அவங்களே பார்த்துப்பாங்க. ஆப்வியஸ்லி வந்து நம்ம பூலிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது தான். ஆனால் அதுக்குன்னு வந்து ஒருத்தவங்க கேவலப்படுத்துகிற அளவுக்குலாம் நீங்கள் போகாதீங்க ப்ளீஸ். இந்த சைட்டும் வந்து இவங்களை கேவலப்படுத்துறாங்க, அந்த சைட் அவங்களும் கேவலப்படுத்துறாங்க. யார் நீங்களா, யார் ஏன் அந்த மாதிரி யூ ஆர் ஸ்டில் அவுட் சைடர்ஸ், ஓகேயா? ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாலையோ இல்லை பப்ளிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசுகிறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து பப்ளிக் பீப்புளாக இருக்கிறனால இட் டசன்ட் கிவ் யூ எனி ரைட்ஸ் டு கோ அண்ட் ஸ்லட் ஷேம் அ வுமன், ஓகேயா? நீங்கள் சொல்கிறீங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து அவங்க பூலி பண்ணுறாங்க, இவங்க அவங்களை டாமினேட் பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களும் சோஷியல் மீடியா பின்னாடி உட்காந்துட்டு, உங்கள் ஃபோனுக்கு பின்னாடி, உங்கள் லேப்டாப்க்கு பின்னாடி உட்காந்துட்டு நீங்களும் ஒருத்தவங்களை வந்து பூலி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நீங்களும் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஒருத்தவங்களை வந்து ஏன்னா அதை சைபர் பூலிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஏன் ஒருத்தவங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த டாபிக் பற்றி ஒன்று பேசணும், இல்லைன்னா வந்து உங்கள் கருத்தை சொல்கிறது வேறு. ஆனால் வந்து ஒரு பொண்ணை வந்து அசிங்கமாக பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்?